ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? தெய்வம் ரொம்ப நல்லவர். ராமேன்னு சொல்லுங்களேன். இந்த கடைசி நாட்களில் நாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. என்ன அப்படின்னா, எதை நாம் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும்னா, நம் நெற்றியில் பொறிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய நாமத்தை குறித்து ரொம்ப வைராக்கியம் நமக்கு என்ன வேணும்? அவசியம். ஏன்னா இந்த நாட்களில் 2 பேர் முத்திரையிடுகிறதற்கு வருகிறார்கள். ஒருவர் கர்த்தர், மற்றொன்று அந்தி கிறிஸ்து. யாரு? அந்தி கிறிஸ்துவின் ஆவிகள் முத்திரையிடுகிறதற்கு தயாராக இருக்கிறது. அதே போல தேவனுடைய தூதர்களும் தங்களுடைய ஜனத்தின் நெற்றியிலே முத்திரையிடுகிறதற்கு தயாராக இருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த காலத்தை ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக நம்ம கடக்க வேண்டிய அவசியம் இருக்குது. சரியா? அவர்கள் முத்திரையிடும் பொழுது தான் நம்மளை கர்த்தர் அழிவுகளுக்கு இருந்து நம்மளை என்ன செய்ய முடியும்? பாதுகாக்க முடியும். இன்றைக்கு நம்மளுடைய நெற்றியின் மேலே யாருடைய நாமம் தரிப்பிக்கப்படணும்னா, கர்த்தருடைய நாமம் தரிப்பிக்கப்படணும். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய நாமத்தினாலே உங்களுடைய கொம்பு உயரும். உங்களுடைய கொம்பு உயரும். வேற எந்த நாமத்தினாலும் அல்ல. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போம். அது வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 9வது வசனம். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாயிருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். இந்த யோவான் யார் அப்படி என்றால், இயேசுவினுடைய மார்பிலேயே சாய்ந்திருந்த யோவான். இயேசுவோடையே நெருங்கி நடந்த ஒரு சீஷன். இயேசுவினுடைய வார்த்தைகளையும் வசனங்களையும் அருகில் உட்கார்ந்து பார்த்து கேட்டு உணர்ந்து கொண்ட ஒருவர். அவருடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் வார்த்தைகளையும் வசனங்களையும் அவருடைய அதிசயங்களையும் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிறதுலையும் இயேசு எப்படிப்பட்டவர் என்கின்றதை அறிந்ததிலையும் பெந்தெக்கோஸ்தே நாளிலே மேலே இருந்து தேவ ஆவியை பெற்றதிலும் ஊழியத்திலும் எல்லா காரியத்தையும் பார்த்த ஒரு தேவ மனுஷன். இந்த தேவ மனுஷனை எங்க கொண்டு போறாங்க அப்படின்னா, பத்மு அப்படிங்கிற ஒரு தீவுக்கு என்ன செய்கிறாங்க? கொண்டு போறாங்க. என்ன நினைவுல கொண்டு போறாங்க அப்படின்னா, இந்த மனுஷன் வெளியில இருந்தா ஆண்டவரை குறித்து பேசுறாரு, வெளியில இருந்தா இயேசுவை குறித்து பிரபலப்படுத்துறாரு, வெளியில இருந்தா இயேசுவின் நாமத்தை ரொம்ப பிரஸ்தாபப்படுத்துறாரு, அற்புத அடையாளங்கள் நடக்கிறது. தேவ ஆவியினால இவர் சில காரியங்களை அங்க செய்கிறத தடை செய்கிறதற்காக என்ன செஞ்சாங்கன்னா, இவரை பத்மு என்கின்ற தீவுக்கு அனுப்பினாங்க. ஆனா பத்முங்கிற தீவுக்கு போனதுக்கு அப்புறம்தான் அவர் முதல்ல செய்த ஊழியத்தை காட்டிலும் 1000 மடங்கு அதிகமான வல்லமையான ஒரு ஊழியம் பிறக்கிறதற்கு ஒரு இடமாய் அது மாறி போச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்ப ஆண்டவர் நம்ம இப்பொழுது ஒரு ஸ்தானத்துல வைத்திருப்பார். இப்பொழுது கர்த்தர் நம்மளை பயன்படுத்துகிறார், எல்லாம் செய்கிறார். ஆனா நம்ம ஆண்டவர் அடுத்து நினைச்சு பாருங்க, ஒரு தனி மனுஷன், ஜனக்கூட்டம் இல்லாத ஒரு இடம், ஒருத்தரும் பேசுகிறதற்கு இல்லை, சுவிசேஷம் அறிவிக்க முடியாத இடம், கூட ஃப்ரெண்ட்ஸ் வைக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லை, ஒரு வெளி உலக தொடர்புமே இல்லாத ஒரு தீவுக்குள்ள அவனை தூக்கி போட்டா யாராவது சொல்லுவாங்களா இவரோட வல்லமையான ஊழியக்காரர்னு? சொல்லுங்க. ஊழியக்காரன்னு சொன்னா அவனை சுத்தில எப்பயும் ஒரு 5000 பேராவது சொல்லுங்க. அப்பதான் ஒரு பவர்ஃபுல்லான ஊழியக்காரன்னு இந்த உலகம் என்ன செய்யும்? சொல்லும். எப்பொழுது நடக்கும்போது கூட ஒரு 10 பேர் அடியாள் மாதிரி பின்னாடி வந்தா தான் நம்மளை என்னன்னு சொல்லும்? பவர்ஃபுல்லான ஒரு ஆளுன்னு சொல்லு. ஒரு ஆளு காரை திறக்க, ஒரு ஆள் சூட்கேஸை தூக்க, ஒரு ஆள் அப்படி வர இப்படி வர, ஏதாவது ஒரு அங்கிட்ட ஒரு பிம்பம் இருந்தா தான் நமக்கு எப்படி இருக்கும்னா நம்ம ஒரு ஊழியக்காரனே கன்சிடரு. இங்க ஒரு கேரக்டர் ஆஃப் பைபிள் பவர்ஃபுல்லான ஒரு ஊழியக்காரனே சொல்லுது. யார தெரியுமா? ஒரு ஆள் இல்லாத ஒரு இடத்துல தனியா இருக்கிற ஒரு ஆளு அங்க உட்கார்ந்துக்கிட்டு சொல்றாரு, அவருக்காக நான் என்ன செய்யறேன், இங்க இருந்து ஊழியம் பண்றேன். என்ன சார் பண்றீங்க அப்படின்னு கேட்டா, அவர் எழுதின புஸ்தகம் தான் இந்த வேதத்திலேயே கடைசியில நடக்க போற தீர்க்க தரிசனங்கள்ல அற்புதமான புஸ்தகம். எது? வெளிப்படுத்தின விசேஷம். யாருக்கும் வெளிப்படுத்தாத காரியத்தை யாருக்கு வெளிப்படுத்தினார் என்றால், தனியா இருந்த ஒரு மனுஷன். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க. நாம ஆட்களோட இருந்தாலும் சரி,
பணத்தோட இருந்தாலும் சரி, ஆஸ்தியோட இருந்தாலும் சரி, இந்த பத்முங்கிற தீவு எப்போ நம்ம இருதயத்தில் இருக்கணும். எதுல இருக்கணும்? கூட 1000 பேர் சுத்தி இருந்தாலும் இருதயம் பத்மு மாதிரியே இருக்கணும். பக்கத்துல பார்த்தவங்க 1000 பேர் சுத்தி இருந்தாலும் இருதயம் பத்மு மாதிரியே இருக்கணும். பணம் நிறைய இருந்தாலும் இருதயம் பத்மு மாதிரியே இருக்கணும். நம்மளை சுத்தி ஹெல்ப் பண்றதுக்கு, உதவி செய்கிறதுக்கு, நம்மளை புகழ்ந்து பேசுறதுக்கு 10,000 பேர் சுத்தி இருந்தாலும் நம்ம இருதயம் எப்படி இருக்கணும்னா பத்மு மாதிரியே இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பத்மு தீவுல இந்த யோவானை சந்திக்க கூடிய ஒரே ஆள் யாருன்னா தெய்வம். யாரு? தெய்வம். எனக்கு நான் இதை படிக்கும் போது இன்னைக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்குள்ள ரொம்ப ஒரு ஆசை வந்துச்சு. என்ன ஆசை வந்துச்சுன்னா, ஆண்டவரே, இது யோவானுக்கு மட்டும்தான் நடக்குமா, இல்லை நமக்கும் நடக்கும்? ஆவியானவர் சொன்னார், மக்களே, இந்த கடைசி நாட்கள்ல என்னை உண்மையா நேசிக்கிற, வாஞ்சிக்கிற பல பத்மு தீவுள்ள இருதயங்கள் உண்டு. ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பத்முல சுத்தி 1000 இருந்தாலும் இந்த இருதயம் எப்படி இருக்குன்னா, தெய்வத்துக்காக தனிமையவே என்ன செய்யுது எப்பயும். இந்த இருதயம் எப்பயும் தெய்வம் வர்றதுக்காக மட்டுமே வெயிட் பண்ணி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், யோவானுக்கு பத்மு தீவுல யாருக்கு வெயிட் பண்ண முடியும்? என்னை யாராவது வந்து கூட்டிட்டு போவாங்கன்னு வெயிட் பண்ணுவாரா? சாப்பாட்டுக்கு யாரும் வருவாங்கன்னு வெயிட் பண்ணுவாரா? நம்மளுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வருவாங்கன்னு யாராவது வெயிட் பண்ண முடியுமா? இல்லை நம்மளுக்கு சிரிக்க வைக்கிறதுக்கு யாராவது வருவாங்களா? இல்லை சார். அவருடைய சந்தோஷம், அவருடைய அரவணைப்பு, அவருடைய ஆகாரம், அவருடைய அன்றாட தேவை, இது எல்லாத்தையும் சந்திக்க வேண்டிய ஒரே நபர் பத்முல யாருன்னா தெய்வம். நான் சொல்றேன், நம்ம இருதயம் அப்படி மாறட்டும். நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். பக்கத்தில் கை பிடிச்சு சொல்லுங்க, நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்க இருதயம் ஒண்ணும் இல்லாத மாதிரியே இருக்கட்டும், பத்மு மாதிரியே இருக்கட்டும். இந்த பத்மு தீவுல மட்டும்தான் யாரை சந்திக்க முடியும்னா தெய்வம். இதுவரைக்கும் அவர் வாழ்க்கையில செய்திராத, கேட்டிராத, பார்த்திராத அற்புதமான காரியங்களை எங்க பார்த்தாருன்னா, எங்க கேட்டாருன்னா, எங்க எழுதினாருன்னா பத்முல. நான் சொல்றேன், ஆண்டவர் அந்த இருதயத்தை நமக்கு இந்த நாளில் தரட்டும். ஆண்டவரே, இந்த உலகத்துல நான் வாழ்ந்தாலும் இந்த உலகத்துக்குரியவனா நான் இருக்கக்கூடாது. என்னைய சுற்றிலும் 1000 பேர் இருந்தாலும் நீங்க இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடாது. இந்த உலகத்துல எவ்வளவோ சந்தோஷங்கள் இருந்தாலும் நீர் வந்து எனக்கு சந்தோஷம் கொடுத்தா தான் அது எனக்கு சந்தோஷம். பத்மு தெய்வம் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை தேடுறாரு. இன்னைக்கு 1000 நம்மளுடைய சந்தோஷம் மாறுது. கொஞ்சம் கவனிச்சிங்களா? எப்படி மாறுதுன்னா, பணம் கொஞ்சம் வரும்போது கொஞ்சம் சந்தோஷம் வருது. அடுத்து இந்த உலகத்திலிருந்து சில காரியங்கள் வரும்பொழுது, ஒரு காரியம் வரும்பொழுது நம்முடைய சந்தோஷங்கள் மாறுகிறதும், குறைகிறதும், ஏறுகிறதும், இறங்குகிறதும், இந்த காரியத்தை நம்மளுடைய இருதயத்தில் நீங்க ஈஸியா ஃபீல் பண்ண முடியும். ஆனா பத்முல இருந்த யோவானுக்கோ ஒரே சந்தோஷம் தான். தெய்வம். நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த சந்தோஷம் பல காரியங்களை உங்க வாழ்க்கையில கொண்டு வரும். பத்முல நிறைவானவர் வருவார். நான் சொல்றேன், பத்முல மட்டும்தான் நிறைவானவர் வருவார். வேற எங்கேயும் இல்லை, வேற எங்கேயும் இல்லை. ஆண்டவர்கிட்ட நீங்க சொல்லுங்க, என் இருதயம் ஒரு வெறுமையை உணரட்டும், என் இருதயம் காலி ஆகட்டும், என் இருதயத்துக்குள்ள கண்டது கழுதியும் கேரி பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, இன்னைக்கு அது வேண்டாம், இன்னைக்கு அது எம்டி ஆகட்டும். எப்படி யோவான் பிசிக்கலா, லிட்ரலா பத்முங்கிற தீவுல என்னத்தை உணர்ந்தாரோ அதை இன்னைக்கு என் இருதயம் உணரட்டும்னு கேளுங்க. நான் கேட்கிறேன், இது ரொம்ப சிரமம். உட்கார்ந்து 5 நிமிஷத்துக்குள்ள 1000 காரியங்கள் தலைக்குள்ள, இருதயத்துக்குள்ள என்ன செய்யுது? 1000 எண்ணங்கள் எதிர்காலத்தை குறிச்சு, அதை குறிச்சு. யோவான்கிட்ட போய் கேட்போம், யோவான் உங்க எதிர்காலம் என்ன? யாருக்கு தெரியும்? காலையில அவர் வருவாரு. யார் வருவாரு? அவரு நான் ஆவிக்குள்ள. சார், உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஏதாவது நினைக்கிறீங்களா? என்ன சார் ஃபியூச்சர்? பத்முல என்ன சார் எனக்கு ஃபியூச்சர்?
சார் காலைல சாப்பிட்டீங்களா? பத்மூல யாரு சார் எனக்கு வந்து சாப்பாடு? சார் உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியில பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க சார். யாரு? யோவானுடைய ஃப்ரெண்ட்ஸ், சீஷர்கள் எல்லாருமே வெளியில கொளுத்தி தள்ளிட்டு இருக்கிறான் ஊழியம். ஒருத்தன் பேரும் பயங்கர டாப்ல போயிட்டு இருக்கு, ஃபேமஸான ஊழியக்காரனா இருக்கிறான். இந்த ஆளு மட்டும் எங்க இருக்காரு சார்? அதை பத்தி உங்களுக்கு கவலை இல்லையா? நீங்க வேற டெய்லி நான் யாரை பார்த்துக்கிட்டு இருக்கேன்? அதுவும் ஊழியம் செய்யற அவங்க எல்லாரும் விசுவாசத்துல ஓடி ஏதோ ஒரு அவங்களுக்கு ஒப்பு கொடுத்த கிருபையில ஓடிக்கிட்டு இருக்காங்க. நான் அப்படி இல்லை சாரே, பரலோகத்துக்கு போகாமையே ஏறிவா ஏறிவான்னு ஒரு சத்தம். உன்னதமான அனுபவத்துக்குள்ள தெய்வனை நடத்திட்டு போறார். நான் சொல்றேன், உன்னதமான அனுபவத்துக்குள்ள கர்த்தர் யாரை எடுத்துக்கொண்டு போகிறார் என்றால், இருதயத்துல கர்த்தரை தனிமையாய் வைத்திருக்கிறவர்கள். எனக்கு ரொம்ப ஆசை இதை படிக்கும்போது, ஐயோ ஆண்டவரே இப்படி என்னை மாற்றும் ஆண்டவரே, இப்படி நம்மளை கர்த்தர் பயன்படுத்துகிறார். நல்லதுதான், நம்மளை பயன்படுத்துகிறார், நம்மளுக்கு கிருபைகளை கொடுத்திருக்கிறார், அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், எல்லாம் கொடுத்திருக்கிறார். ஆனால் சில உன்னதமான காரியங்கள், எதிர்காலத்துக்குரிய காரியங்கள் நம்மளுடைய சந்ததியினருக்கு. நீங்க சொல்லுங்க, இந்த வெளிப்படுத்தின விசேஷம் யாருக்குரியது என்றால் சந்ததிகளுக்குரிய ஒரு புஸ்தகம். எவ்வளவோ காலங்கள் கடந்து இப்ப இந்த புக்கை படிச்சு ஆச்சரியப்படுறோம். என்னப்பா அதுல எழுதி இருக்கிறதெல்லாம் பக்கு பக்குன்னு. எப்படியா யோவான் எழுதுன அப்படின்னு கேட்டா, சாப்பிட்டு கொண்டே எழுதினேன், பேசிக்கொண்டே எழுதினேன், டிவி பார்த்து கொண்டே எழுதினேன். இல்ல, ஒருத்தருமே இல்லாது ரொம்ப ஆசீர்வாதம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒருத்தருமே இல்லாது. அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக்கும். ஒருத்தர் அன்பும் கிடைக்காது, ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஒருத்தருடைய சப்போர்ட்டும் கிடைக்காத, ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஒருத்தர்கிட்ட நம்பிக்கை இல்லையா, பெரிய ஆசீர்வாதம். ஏன்னு சொல்லட்டா, கர்த்தரே உங்களுக்கு எல்லாமா இருப்பார். நம்மளை கெடுக்கிறதே எது தெரியுமா? பக்கத்துல கை பிடிச்சலுங்க, அவர் என்னை ரொம்ப லவ் பண்றாரு, முடிஞ்சு வச்சு அதோட சோழி. மனிதர்கள் கொடுக்கிற அன்பையும், மனிதர்கள் கொடுக்கிற சப்போர்ட்டையும், மனிதர்கள் கொடுக்கிற ஆதரவையும் நம்ம இருதயத்தில் எடுக்க 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 என்ன நடக்கும்னா, யாருடைய சப்போர்ட், யாருடைய அன்பும் கொஞ்சம் குறையுது, மட்டுப்படுதுன்னா தெய்வம். நாம அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவோம்ல, என்ன வார்த்தை சொல்லுவோம்? பேச்சு துணைக்கு ஒரு ஆளு, என்னுடைய இருதயத்தின் கவலையை ஷேர் பண்றதுக்கு ஒருத்தர். இந்த ஆண்டவர் என் மேல அன்பா இருக்காரா? யோவானை யோசிங்க, யாருக்கிட்ட போய் ஷேர் பண்ண முடியும்? கடல்ல உட்காந்து பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏ கடலே, நீயாவது கேளு. யாருக்கிட்ட பேசியிருப்பாரு? தெய்வம் சொல்றார், ராஜா உன் கவலையை வாங்குறதுக்கு, உன்னுடைய இருதயத்தின் குமுறலை வாங்குறதுக்கு, உன் பசியை போக்குறதுக்கு, உன்னுடைய எல்லா காரியத்துக்கும் வேற யாரையும் தடாத வேற எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, நான் சொல்றேன், யோவானை தவிர வேற எந்த மனுஷன் அந்த பத்மு தீவுல இருந்தாலும் சரி, எப்பொழுது எங்க தெரியுமா உட்காந்துருப்பான்? கடலுக்கு முன்னாடி கப்பல் வருமானு பார்த்துட்டு இருந்திருப்பான். என்ன வருமா? யோவானை தவிர வேற எந்த மனுஷன் அந்த இடத்துல, சாதாரண மனுஷன் உட்கார்ந்து இருந்தாலும் கடலுக்கு முன்னாடி உட்கார்ந்து கப்பல் எப்போ வரும், எவனாவது ஒருத்தன் கலங்கர லைட்டாவது அடிப்பானான்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். இன்னைக்கு நான் சொல்லட்டா, தெய்வத்தின் பேர்ல நம்மளுக்கு முழுமையான நம்பிக்கையும், முழுமையான விசுவாசமோ, முழுமையான இடமும் இல்லாத ஒரே ஒரு காரணம் தான், இன்னும் எங்கேயாவது இருந்து நமக்கு என்ன வருமானு பார்த்துக்கிட்டே இருக்கோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இருதயம் இன்னைக்கு தனிமையாகட்டும், மனிதர்களிடத்திலிருந்து தனிமையாகட்டும், அந்த சந்தோஷத்திலிருந்து, உலக சந்தோஷத்திலிருந்து தனிமையாகட்டும். உங்க இருதயம் ரொம்ப உலக சந்தோஷத்துல என்ஜாய் பண்ண ஆரம்பிக்குதுன்னா, இயேசுவின் நாமத்தினாலன்னு சொல்லி கடிந்து அதை விளக்கிருங்க. ஏன் தெரியுமா? உங்க மேல வச்சிருக்கிற மகத்துவமான காரியங்கள் அது தடை செய்யுது. தெய்வம் எதையோ என் கூட பேசணும்னு விரும்புறாரு, எதையோ உங்களோட சொல்லணும்னு விரும்புறாரு, எதையோ காரியங்களை உங்களை வச்சு நடப்பிக்கணும்னு நினைக்கிறாரு. உங்களுக்குரியது மாத்திரம் இல்லை, உங்களை போல பல சந்ததிகளுக்கு பிரயோஜனப்பட வேண்டிய காரியங்களை உங்களிடத்துல வந்து பேசணும்னு நினைக்கிறாரு. ஆனா கர்த்தர் கூட்டத்துல பேசுறவரே அல்ல, கூட்டத்துல வர்றவரே இல்ல, தனியா. அதனாலதான் வெளியில எங்க கூட்டத்துக்கு போனாலும் சரி, அந்த கூட்ட முடிவுல எவ்வளவு ஸ்ட்ராங்கான பிரசங்கமா இருந்தாலும் சரி, அன்னைக்கு பிரசங்கத்தை முடிச்சுட்டு சொல்லிடுவேன், இன்னைக்கு பேசுனது வெறும் தீப்பொறி தான். இன்னைக்கு
பேசினது வெறும் தீப்பொறி தான். இதை வச்சுக்கிட்டு பொழைச்சிடலான்னு தெரியாம கூட சொல்லிடுவேன். ஏன்னா அந்த கூட்டம் முடியும் போது ஒரு பரவசம் இருக்கும், கப்ப கப்ப கப்பன்னு இருக்கும் ஒரு பரவசம். இந்த பரவசம் உன்னை என்ன செஞ்சிடாது, காப்பாத்திராது. என்ன பண்ணணும், போ தனியாரு தனியாரு தனியாரு. எந்த சார் நிம்மதியா கர்த்தருடைய வெளிப்பாட பெறக்கூடிய இடம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நிம்மதியா தெய்வத்தோட பேசக்கூடிய இடம். ஒரு டார்ச்சர் இல்லாத ஒரு ஏரியா சார். எது? பத்மம். வெளியில இருந்தா கூட நொய்யுங்கிறானுங்க ஒருத்தனும் வந்து, என்ன எழுதுற, என்ன கொடுக்குற, டிராக்ஸ் கொடுக்குற, அது கொடுக்குற, இவர் பிரச்சனை இல்லாம இருக்கிற இடம். என்ன இடம்? பத்மம். தனியா இருக்கான்கிட்ட ட்ரை பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு உங்க இருதயம் என்னதான் உலகத்தோட நடந்தாலும் சரி. அதனாலதான் பவுல் எழுதும் போது சரி, நாங்கள் மாம்சத்துல நடந்தாலும், மாம்சத்துக்குரியவர்களா இருந்தாலும் மாம்சத்தில் நடக்கிறவர்கள் அல்லவே. There is always a detachment from this world. ஒரு உலகத்திலிருந்து ஒரு பிரிவினை எப்பயும் இருக்கு. எப்பயும் இந்த இருதயம் வெறுமையா இருக்கு. நான் certain timesல ஃபீல் பண்ணுவேன். அதை எப்படி ஃபீல் பண்ணுவேன்னா, ரொம்ப சந்தோஷமான காரியம் ஒன்று அங்கே நடந்துக்கிட்டு இருக்கோம். என்னென்னா, ஏதாவது ஒரு ஃபன்னோ, ஏதோ ஒரு பார்க்கோ, ஏதோ ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கோ, யாராவது ராட்டினத்தில் உட்காந்துட்டு சோகமாக இருப்பாங்களா, சந்தோஷமாக தானே இருக்கும். என்னதான் அந்த உலக சந்தோஷங்கள் முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி இடிச்சுக்கிட்டே இருந்தாலும் இந்த நெஞ்சு யாரையோ ஒருத்தர் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும். வெளியில சிரிப்பேன் சில நேரம், நல்ல பல்ல காமிக்க நல்ல சிரிப்பேன், ஆனா உள்ள எதையோ ஒண்ணு என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கேன் என் மைண்ட். பத்மம். கர்த்தர் இப்படிப்பட்ட பிள்ளைங்களை இந்த கடைசி நாட்களை ரொம்ப வல்லமையா பயன்படுத்துவார், ரொம்ப வல்லமையா பயன்படுத்துவார். ஏன்னா உங்ககிட்ட நிறைய ரகசியங்கள் அவர் சொல்ல விரும்புறார், நிறைய காரியங்களை வெளிப்படுத்த விரும்புகிறார். உங்களை குறித்து, உங்கள் சபையை குறித்து, நீங்கள் எப்படிப்பட்ட உங்கள் பிள்ளைங்களை குறித்து. ஏன்னு சொல்கிறேன், இந்த நாட்களில் தேவனுடைய வெளிப்பாடு இல்லாமல் நகர்த்த முடியாது. You cannot move a bit without the revelation of God. You need it. You need it. அதை வாங்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? சத்தத்துக்கு நடுவில் இருக்கக்கூடாது. தனிமைப்படுத்துங்க. காலையில எலும்புனாலே சத்தம் தான் சார் வீட்டில் அப்படின்னு நினைச்சிங்கன்னா எதை பிரயோஜனப்படுத்துங்க? நைட்டை பிரயோஜனம். முதல்ல பிசிக்கலான தனிமையை விரும்பணும். பக்கத்தில் பார்த்து, முதல்ல பிசிக்கலா கண் பார்க்க யதார்த்தமா கர்த்தரோடு தனிமையா இருக்க பழகணும். பிசிக்கலா தனித்து போகாத ஒரு ஆளால இருதயத்துல தனிமையா வரவே. நல்ல கவனிங்க. ஆண்டவரே என் இருதயத்தை பிரிச்சிரும், அது அவ்வளவு ஈஸியான ஜாப் இல்ல. பிசிக்கலா முதல்ல பிரிஞ்சு இருந்தா தான் என்ன பிரிவு வரும்னா இருதயத்துல பிரிவு வரும். நீங்க பிசிக்கலா பிரிஞ்சு போக மாட்டீங்க, பிசிக்கலா தெய்வத்தோட தனிமையா இருக்க மாட்டீங்க, பிசிக்கலா அவருக்குன்னு ஒரு நேரத்தை கொடுக்க மாட்டீங்க, பிசிக்கலா தெய்வத்தோட இது அவருக்கு சார் என்ன இருந்தாலும் இதெல்லாம் சூழ்நிலையை ஒதுக்கி வைக்கிறேன்னு ஒரு அமைதியா பிசிக்கலா நேரம் கொடுக்க மாட்டீங்க. அப்புறம் எப்படி இருதயம் பத்மமா மாறும்? யோவானுடைய இருதயம் பத்மவாய் மாறுறதுக்கு முன்னாடி பத்முங்கிற இடத்துக்கு அவனை என்ன செஞ்சாங்க? கொண்டு போனாங்க. முதல்ல பிசிக்கலா நான் போய் பத்முல உட்காரணும். தனிமையா நேரத்தை கேளுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் தனியா உட்காரணும்னு. நிறைய பேருக்கு சொல்றேன், நீங்க கொஞ்சம் யோசிங்க. உங்களால ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட்டு ஜெபத்துல உட்கார முடியும். 4 மணி நேரம் கூட இந்த கார்ப்பரேட் பிரேயர்ல உட்கார்ந்துருவீங்க. 1 மணி நேரம் எதுல உட்கார முடியாது? தூக்கம் வரும், தலை சுத்தும், வயிற்ற கலக்கும், என்னென்னமோ செய்யும். ஏன் அந்த 1 மணி நேரம் என்னடா அது? நம்ம நேற்று 12 மணி நேரம் நம்ம பிரேயர் சென்டர்ல துதி ஆராதனையில இருந்தோம். 1 மணி நேரம் வீட்டில் என்ன செய்ய முடியல? ஏன்னா அதனுடைய வல்லமை வேற. பழகணும். விருப்பப்பட்டா சார் பத்மதீவுக்கு போனாரு, தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போன உடனே இப்ப அவர் இதை எப்படி எடுத்துக்கிறார்னா, தூக்கிட்டு வந்தாச்சு,
அவர் விருப்பம் இல்லை இப்படி பத்முக்கு போகணும்னு. ஆனா இருதயத்துக்குள்ள ரொம்ப நாளா அந்த ஆளுக்கு அந்த பிளான் இருந்திருக்கு. யாருக்கு? சார், ஆண்டவரே நான் உங்களை தனியா என்ன செய்யணும், அதுக்கு தான் அதை ஆரம்பிக்கிறார். எப்படி? உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான் எது நிமித்தம்? தேவ வசனத்தின் நிமித்தம், இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். அத சோகமா சொல்லல. இஸ் வெரி ஹாப்பி, இஸ் வெரி வெரி ஹாப்பி. நானும் என் பையனும் டெய்லி உட்காந்து இந்த மிஷினரி கார்ட்டூன்ஸ் பார்க்குறது உண்டு. டெய்லி பார்ப்போம். சரியா? சாப்பிட்ற டைமில் நைட்டு ஒரு 8-9 மணிக்கு அவருக்குன்னு ஒரு மிஷினரி கதை போட்டு ஒரு கார்ட்டூன்ஸ் இருக்குது. அந்த கார்ட்டூன்ஸை போட்டு உட்காந்து பார்ப்பேன். அது அவனுக்கு பிடிக்குதோ இல்லையோ, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கார்ட்டூனு. அதை என் ஒய்ஃப் சொல்லுவா, 7 வயசாயிருச்சு உட்காந்து கார்ட்டூன் பார்த்துக்கிட்டு இருக்குவார் அப்படின்னு. அதில் இந்த யோவான் ஒரு கற்பனை கதை. இந்த யோவானை பத்முவுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. சரியா? பத்முக்கு எடுத்துட்டு போன 2 சேவகர்கள். அது சும்மா ஒரு கற்பனை கதை. யார் எடுத்துட்டு போனான்னு தெரியல. கொண்டு போகணும் இல்லையா, அவங்க எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போன அந்த 2 பேர்ல ஒருத்தனை கிறிஸ்தவன் ஆக்கி விட்டுருவார். யாரு? எனக்கு அதை பார்க்கும்போது இது செம்மையா இருக்கு. இது பைபிள்ல இல்லை, ஆனா அந்த கார்ட்டூன்ல அது சித்தரிச்சிருப்பாங்க. அந்த வந்து கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போன ஆள்கள்ல ஒருத்தனை என்ன செஞ்சிருவாரு? கிறிஸ்தவனா? எந்ததுனா டிராவல் கேப்ல. எந்த கேப்ல? டிராவல் கேப்ல இயேசுவை பத்தி சொல்லி என்ன அப்படின்னா அவருக்கு பத்முக்கு போறது ஒரு விஷயமே. ஆனா இன்னைக்கு உங்களையும் என்னையோ இருதயத்தின் அளவுல தனிமைப்படுத்துகிறது ரொம்ப சிரமமா இருக்கு. எந்த ஒரு காரியத்தையும் சந்தோஷம் இல்லாம நெடுநேரம் என்ன செய்ய முடியாது, நம்மளால செய்யவே முடியாது. ஒரு மனுஷன் பாவத்திற்கு அடிமையாகிறதுக்கு காரணம் என்னன்னா பாவ சந்தோஷம். என்னது? ஒரு மனுஷன் பாவத்திலிருந்து வெளியில வர முடியாம, ஒரு போன்ல இருந்து வெளியில வர முடியாம, இல்ல வேற காரியங்கள்ல இருந்து வெளியில ஏதோ ஒரு காரியத்துல இருந்து வெளிவர விடாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா பிடிக்காம இல்லை, அதுக்குள்ள ஒரு சந்தோஷம் என்ன செய்யுது இருக்கிறதுனால அவனால அந்த சந்தோஷத்தை விட்டுட்டு வெளியில வர முடியல. தெய்வ சமூகத்துல சந்தோஷத்தை பார்க்காத ஆளால தெய்வ சமூகத்துல ரொம்ப நேரம் என்ன செய்ய முடியாது. தெய்வ சமூகத்துல சமாதானத்தை உணராத ஒரு ஆளால ரொம்ப நேரம் யார் சமூகத்தில் உட்கார்ந்துருக்க முடியாது. தேவனுடைய சமூகத்துக்குள்ள உட்கார்ந்து. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு என்ன செய்றேன், விட்டுட்டு போறேன். அது எப்படிப்பட்ட சமாதானமா இருக்காதுன்னா உலகம் தரக்கூடிய சமாதானத்தை போல இருக்காது. உலகம் தரக்கூடிய சந்தோஷத்தை போல இருக்காது. அப்படின்னா உலகம் தரக்கூடிய ஒரு சந்தோஷம் இருக்கு, உலகம் தரக்கூடிய சமாதானம் ஒண்ணு இருக்கு. அந்த சந்தோஷமும் அந்த சமாதானமும் என்னிடத்திலிருந்து ஒதுக்கப்பட்டால் ஒழிய தேவனுடைய சந்தோஷமும் தேவனுடைய சமாதானமும் இருதயத்தை என்ன செய்யாது, நிரப்பாது. எத்தனையோ முறை நான் சங்கீதங்களை படிச்சிருக்கிறேன். நேற்று படிக்கும் போது சங்கீதம் 1:1 என்ன சொல்லுங்க பார்க்கலாம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும். பத்மூல இப்படி ஏதாவது இருக்கா? துன்மார்க்கனுடைய ஆலோசனை இருக்கா? பாவிகளுடைய வழி இருக்கா? பரியாசக்காரன் உட்கார்ற இடமா அது? எதுவும் இல்லை. நான் அதை படிக்கும் போது தாவீது நீ சாதாரணப்பட்ட ஆளே இல்லை. ஏன்? சங்கீதத்தை தொடங்கும் போதே தன்னுடைய இப்படி வச்சுப்போம், ஊழியத்தை தொடங்கி வசனம் என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த பயல்களோட இருக்காத. ஃபர்ஸ்ட் வார்த்தை, நீ ஜெபம் பண்ணு, அப்படி பண்ணு, இப்படி பண்ணு, அதெல்லாம் இல்ல. வார்த்தை என்னன்னா துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல். இடத்தை மாத்து அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா அந்த 3 கேட்டகரி எங்க போனாலும் இருக்கும். எது? துன்மார்க்கமான ஆலோசனை, அடுத்து பாவிகளுடைய வழி, அடுத்து பரியாசக்கார. இது எங்க போனாலும் இருக்கும். இதுல இருந்து உன் இருதயத்தை என்ன செஞ்சிரு மகன், ஒதுக்கிரு.
இன்னும் கர்த்தருடைய வசனம், வார்த்தை, ஜெபம், ஆராதனை, உபவாசம் இதெல்லாம் ஒன்றும் வரல. ஃபர்ஸ்ட் ஒதுங்கு. அதுதான் எதை கொண்டு வருதுன்னா தெய்வத்துடைய உன்னதமான வெளிப்பாடை உனக்குள்ள எடுத்துட்டு வரும். அதத்தான் பத்முல செஞ்சாரு தெய்வம். யாருக்கு? பாரு தம்பி, நான் உங்ககிட்ட ரொம்ப சென்சிட்டிவான காரியம் சொல்ல போறேன். யாருக்கிட்ட? யோவான் கிட்ட. ரொம்ப சென்சிட்டிவான காரியத்தை, எதிர்காலத்தை குறித்து, அதுவும் உங்களுடைய சந்ததிகள், பல சந்ததிகளுக்கு பிரயோஜனப்படக்கூடிய, தயாராகக்கூடிய ஒரு காரியத்தை உனக்கு நான் சொல்ல போறேன். இந்த நேரத்தில் ஒரு கடுகு அளவு கூட இந்த மாதிரி ஆட்களோட நீ உட்கார்றத நான் என்ன செய்யல? தூக்கிட்டார், பிரிச்சு எடுத்துட்டு போயிட்டார். நம்மளுடைய இருதயத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, இதெல்லாம் சத்தம் என்ன? பரியாசக்காரனுடைய சத்தம். இந்த மாதிரி இடம்லாம் இருந்துச்சுன்னா உங்க இருதயத்தை ஒதுக்குங்க. எங்க யாரு புறணி பேசினாலும், தூரத்தில் இருந்தாலும் சரி, பக்கத்துல என்ன செஞ்சிடக்கூடாது? பக்கத்தில் இருக்கிற ஆள் எங்க போகணும்? கதை நல்லா இருக்கே அப்படின்ட்டு பக்கத்தில் என்ன செஞ்சிடக்கூடாது? யாரையாவது பற்றி, அடுத்த ஆளை பற்றி எதையாவது ஒன்று குறையோ ஏதோ ஒரு காரியம் வந்துட்டு இருக்குதா, தயவு செஞ்சு தெரிச்சு என்ன செஞ்சிருங்க, ஓடிருங்க. உங்க இருதயத்தை கரெக்ட் பண்ற காரியங்களை யாரு பேசினாலும் சரி, தயவு செஞ்சு ஐயா என்ன செஞ்சிருங்க. ஏன்னா அதனுடைய மகத்துவம் வேற. ஏன்னு சொன்னா இந்த இருதயம் பத்மம், இந்த இருதயத்தை, இந்த பத்மங்கிற தீவுக்குள்ள யாருடைய சத்தம் மட்டும்தான் அங்கீகரிக்கப்படணும்னா கர்த்தருடைய சத்தம். வேற யார் சத்தமும் இல்லை, ஒருத்தர் சத்தம் இல்லை. மொத்தத்தில் சொல்லலாம், பத்மம் கர்த்தருடைய சத்தம் மட்டும் கேட்கக்கூடிய இடம். என் இருதயம் அப்படி மாறணும்னு நான் ஆசைப்படுறேன். நீங்க ஆசைப்படுறீங்களா? வேற எந்த சத்தமும் வேண்டாம் ஆண்டவரே. மனுஷனுடைய சத்தமும் வேண்டாம், இந்த அசுத்த ஆவியினுடைய சத்தமும் வேண்டாம், வேற எதையாவது ஒன்னை யோசிச்சுக்கிட்டு வேண்டாம். நல்ல வேலை பத்முல டிவியும் போனும் இல்லை. என்ன, மனுஷனுக்கு போனை மட்டும் கொடுத்துருந்தா சரி, முடிஞ்சிருக்கும் ஜோலி. அதோட வெளிப்படுத்தின விசேஷம்லாம் எழுதியிருக்க மாட்டாரு. இன்னைக்கு பலருடைய இருதயத்தை பத்மூத்துவா மாத்த விடாம இருக்கிறது தெரியுமா? பாக்குது, கேக்குது, பேசுது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பாக்குது, கேக்குது, பேசுது. எல்லா கழுதையும் சரி, இது பரவாயில்ல. எனக்கு இந்த தனியாக எங்கிட்டாவது இந்த வெளியில் மலையில் இந்த மவுண்டெயின் வியூ எங்கிட்ட இந்த மாதிரி இடத்துக்கு போகிறது ரொம்ப பிடிக்கும். நேச்சர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மேன்மேட் ஐட்டம்லாம் எனக்கு பிடிக்காது. எது இந்த ராட்டினத்துக்கு போகிறது, இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போகிறது, அதெல்லாம் எனக்கு இஷ்டம் இல்லை. எனக்கு இந்த பச்சை பசேல்னு பனிகள், அந்த மாதிரி மலை தொடர்கள், அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். சரியா? ஒரு தடவை அங்கே போயிட்டு நான் போகிறதே எதுக்கு தான் போகிறேன் சொல்லுங்கள்? தனியாக இருக்கணும்னு. இந்த முட்டாளுக்கு தனியாக இருக்கணும்னு நினச்சவன் எதை வச்சுட்டு போயிருந்துருக்கணும் சொல்லுங்க? அங்கே போனால் 2000 கிலோமீட்டரில் இருக்கிறவன் ஃபோன் போட்டு என்கிட்ட பேசுகிறான். நான் நினச்சேன், ஐயோ நம்ம வந்தது எதுக்கு? இந்த இடத்துல ஒரு சத்தமும் கேட்கக்கூடாதுன்னு தான் வந்தோம். பிசாசு இதெல்லாம் தெரிஞ்சுதான் டெக்னாலஜி வழியாக நம்மள என்ன செஞ்சு வச்சுருக்கான். 5000 கிலோமீட்டர்னாலும் சரி, 2000 கிலோமீட்டர்னாலும் சரி, தம்பி நீங்கள் ஒதுங்கி போனாலும் சரி, நாங்கள் கூப்பிடுவோம் உங்களை. சரி, அவன் கூப்பிடாட்டினாலும் பரவாயில்ல, ஏர்டெல்காரனாவது எனக்கு என்ன செய்யறான்? முடியாது. தயவு செஞ்சு சொல்றேன், நிறைய ஊழியக்காரங்க உங்க மொபைல் போன்ல அடிக்டடா இருக்கிறத பார்க்க முடியுது. கீழே வைக்க முடியல. என்ன செய்ய முடியல? பாத்ரூமுக்கு கூட இதுல தான் போறீங்க. இல்ல, ஜெனரலா சொல்றேன், நீங்க ரொம்ப நல்லவங்க இல்லையா? பாத்ரூமுக்கு போனா கூட என்ன வருது சார்? இதுல பத்மம் எங்க வரும்? எப்ப பார்த்தாலும் பேசிட்டு, எப்ப பார்த்தாலும் டெக்ஸ்ட் பண்ணிட்டு, எப்ப பார்த்தாலும். முதல்லலாம் போனை ஆண்டவரை இதுக்கு மேல நோண்டக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். இப்ப என்ன நினைக்கிறேன்னா, போனை கையில எடுக்கிறதுக்கே பக்குன்னு இருக்கு. இதை எதுக்கு இந்த கருமத்தை நம்ம கையில எடுத்துக்கிட்டுன்னு தோணுது சில நேரம். ஏன்னா என் ஒய்ஃப்ட்ட சொன்னேன், எப்பா நம்ம வேணா இந்த கீபேடு ஃபோன் வாங்கிடுவோம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவ சொல்கிறா, கீபேடு ஃபோன் வாங்கிட்டு நீங்கள் மட்டும் பேசுங்க, நீங்கள் மட்டும் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கே நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சுக்கங்க, ஒருத்தரும் வரமாட்டேன் அவங்க கூட. அந்த சூழ்நிலைக்கு நாம் என்ன செஞ்சிட்டோம்?
ஆனா நீங்களும் நானும் ஒரு பிரதிஷ்டையா இன்னைக்கு எடுப்போம். என்ன பிரதிஷ்டை எடுப்போம்னா, அட்லீஸ்ட் ஒரு மாசத்துல, சரியா, அட்லீஸ்ட் ஒரு மாசத்துலயாவது ஒரு 3 நாளோ இல்ல ஒரு 4 நாளோ எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு எங்க உட்காந்துடணும். இது ஒரு பிரதிஷ்டையா எடுப்போம். இது நான் என் பையன் வர்றதுக்கு முன்னாடி, பால் வர்றதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவையாவது இல்லை 1.5 மாதத்துக்கு ஒரு தடவையாவது 7 நாள் ஃபோனுக்குன்னு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி போட்டுட்டு சாப்பிட்றதுக்கு மட்டும் வெளியில் வருவேன். சாப்பிட்டுட்டு உள்ளே போய் என்ன செஞ்சிருவேன், கப்புன்னு உட்காந்துருவேன். என் பையன் வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்ய முடியல என்னால் போக. எனக்கு ரொம்ப ஆசையாக, இது பத்தாவதுக்குன்னு இன்னொன்று வேற இப்போ என்ன செய்யுது, ஆண்டி வேலை இருக்குது. அது வந்துச்சுன்னா எனக்கு இப்போ கிறுக்கு பிடிக்குது. என்ன பிடிக்குதுன்னா, எப்படியா நான் சமாளித்து என்னை நான் தனிமைப்படுத்துறது. சமயம் கிடைக்கும் போது பண்ணிருங்க, பக்கத்தில் கை பிடிச்சிருங்க. சமயம் கிடைக்கும் போது தயவு செஞ்சு பண்ணிருங்க. பண்ணவே முடியாத நாள்லாம் வரும். அந்த நேரத்தில் நீங்கள் மண்டி போட்டு என்ன அடித்தாலும், டைவ் அடித்தாலும் சரி, அப்பான்ட்டு ஒருத்தன் ஓடி வருவான். விட்றா ஜோமனை விட்றானா, அவனுக்கு என்ன புரியும் சொல்லுங்க. நான் ஜோம் பண்ணுறதுக்கு உட்காருவேன் மேலே. அப்போ தான் என் பாசம் மிகுதியில் உப்பு மூட்டைப்பான்ட்டு வந்து முதுகில் உட்காருவேன். அப்போ என் மனசுக்குள்ளே, நான் ஆண்டவரே டைம் எல்லாம் முன்னாடியே வேஸ்ட் பண்ணிட்டேனே, இந்த பையன் வர்றதுக்கு முன்னாடியே நான் என்ன செஞ்சுருக்கலாம். காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களை தனிமைப்படுத்த முடியுமோ. இது ஃபிசிக்கலா. நீங்கள் ஃபிசிக்கலாக உங்களை தனிமைப்படுத்துகிறதுக்கு டெய்லி உங்களை தனிமைப்படுத்துறது எப்படின்னா, தயவு செஞ்சு சொல்கிறேன், காலையில் ஃபுல்லாக சலசலப்பாக இருக்கா, ராத்திரி நேரத்தை என்ன செஞ்சுக்கோங்க, எடுத்துக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரமாவது என்ன செய்யுங்க, ஆண்டவரே நான் தனியாக என்ன செஞ்சுருக்கிறேன், வந்திருக்கிறேன். நீங்கள் தனிமைப்படுத்த படுத்த படுத்த கர்த்தர் உங்கள் இருதயத்தை அடுத்து என்ன செய்வார்னா தனிமைப்படுத்துவார். தனிமைப்படாத ஒரு இருதயத்தின் இடத்துல கர்த்தருடைய ரகசியங்கள் ஒரு நாள் என்ன செய்யாது, வெளிப்படவே படாது. இருதயம் பிஸியா வச்சுக்கிட்டு தெய்வ வார்த்தை வரும்னா வராது. இருதயத்தை டைட்டா வச்சுட்டு கர்த்தருடைய ஞானம் எனக்கு வராது. இருதயத்தை ஆக்குப்பைடா வச்சுட்டு தெய்வமே நிரப்பு நிரப்பு அவர் சொல்லுவார். என்னத்தை நிரப்ப? ஏற்கனவே இங்க சங்கீதக்காரனோட பியூட்டி என்னன்னா, வசனத்துல அப்படி எழுதிட்டு, துன்மார்க்கனுடைய இல்லாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்கார உட்கார இடத்தில் உட்காராமலும், அடுத்து எங்க வராருன்னா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். செகண்ட் திங், ரெண்டாவது திங் என்னன்னா, ராத்திரி பகலும் எதுல தியானமா இருங்க. பக்கத்தில் கை பிடிச்சிருங்க. எங்களுக்கு வேற வேலை வெட்டியே இல்லையா? எங்களுக்கு வேற வேலை இல்லை. எப்போ பார்த்தாலும் பைபிள் பிடிச்சி எங்களுக்கு வேலை இருக்கும்ல. பைபிள் இதை நல்லா கவனிக்கணும், சரியா? அவர் என்ன சொல்றாருன்னா, இரவும் பகலும் வேதத்தை வாசிக்கிறவன் எழுதல, தியானமா இருக்கிற மனுஷன் அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, ஒரு வசனத்தை வாசிச்சு நாள் ஃபுல்லா தியானிக்கலாம். எப்படி என்ன பண்ணலாம்? ஒரு வசனத்தை வாசிச்சு காலையில அந்த நாள் முடிகிற வரைக்கும் உங்க இருதயத்தில் என்ன செய்யலாம்? தியானிக்கலாம். நடக்கும் போது தியானிக்கலாம், உட்காரும் போது தியானிக்கலாம். சொல்றேன், எந்த ஒரு மனுஷன் ஒரு வசனத்தை எடுத்து, நீங்க 1000 வசனம் படிக்காதீங்க, நான் சொல்றேன், அது உங்களுக்கு பிரயோஜனப்படாது. காலையில் எந்திரிங்க, வசனங்களை படிங்க. ஆண்டவர் ஏதாவது ஒரு வசனத்தில் ஒரு ஸ்பார்க்கை கொடுப்பாரு. டப்புன்னு அந்த வசனத்தை உள்ளே எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா, அந்த நாள் ஃபுல்லா எங்க நடந்தாலும் சரி அந்த வசனம் உள்ள யோசிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரே இது என்ன, அது என்ன, இது என்ன பண்ணுன்னு சொல்லவா? உங்களை அறியாம உங்களை பத்மூல வச்சுக்கிட்டே இருக்கும். எதுல வச்சுட்டே இருக்கும்? இந்த வசனம் உள்ள வச்சு, அந்த ஒரு வசனம் வாசிச்ச ஒரு வசனம் உள்ள தியானம் பண்ண அந்த கம்ப்ளீட் டே நீங்க எங்க தான் இருப்பீங்க? கம்ப்யூட்டர்ல ஓடிட்டு இருந்தாலும் உள்ள பத்மூல இருக்கிறது ஃபீல் ஆகும். 1000 வேலையை பார்த்துட்டு இருந்தாலும் பத்மூல இருக்கிறது என்ன செய்யும்? ஃபீல். அடுத்து சொல்றாரு, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பான். நடப்படுறதுன்னா என்ன அப்படின்னா, எப்பெல்லாம் ஒரு வசனத்தை எடுத்து தியானிக்க 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 நீங்கள் நடப்படுகிறீர்கள் அர்த்தம். பத்மூல. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனம் முடியும் போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கும்.
தனிமைப்படுத்துங்க. வேற எதுலையாவது சந்தோஷம் அப்படி தாண்டி போகுதுன்னா, இப்போ நான் ரொம்ப கொஞ்சம் யோசிக்கிறேன். என் இருதயத்தை நான் எப்பயும் டிசைன் பண்ணுவேன். இன்னைக்கு இப்போ கொஞ்சம் சென்சிட்டிவாக டிசைன் பண்ணுறேன். என்ன டிசைன் பண்ணுறேன்னா, தெய்வத்தினுடைய சில டைமில் நம்ம ரொம்ப ஜெபிக்கணும்னு நம்மளுக்கு ஆசை இருக்கும் இல்லையா? ஜெபிக்கணும் ஆசை இருக்கும். சில நேரங்களில் என்ன இருக்காது, அந்த விருப்பமும் அந்த வேகமும் கொஞ்சம் குறையும். நான் சொல்கிறேன், பாவம் செஞ்சீங்க பாவம் செய்யலாம் கர்த்தரிடத்துல போகாதீங்க. அந்த விருப்பம் குறையுதா ஏறுதாங்கிறத கவனிச்சு யாரிடத்துல போய்கிட்டே இருங்க. நாம் எப்படி பழகிச்சோன்னா, பாவம் செஞ்சால் தெய்வத்திட்ட பவர்ஃபுல்லாக போகிறது, பாவம் செய்யாட்டி கொஞ்சம் மிதப்பாக போகிறது, அந்த வேலையே இல்லை. என்ன வேலைன்னா, தெய்வமே இப்பொழுது ஒரு அன்பை நான் உணர்றேன் ஆண்டவரே, இதுக்கு மேலே என்ன செய்யுங்க, கொண்டு போங்க. நான் உங்களை உணரணும்னு நினைக்கிறேன். ஏன்னு சொல்கிறேன், ஏன் ஆண்டவரே நான் உணரணும்னு நினைக்கிறேன், எனக்கு உங்களை விட்டா வேற ஆள். யோவான் டெய்லி கேட்டிருப்பாரு, ஐயா 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 ஏன்யா இப்படி என்னவே போட்டு டார்ச்சர் பண்ற, பத்முல வேற யாரை நான் டார்ச்சர் பண்றது, பத்முல யார் எனக்கு சாப்பாடு கொடுக்கறது, பத்முல என் ஹெல்த்தை யார் பார்த்துக்கிறது. நான் சொல்றேன், பத்முல இருக்கிற ஆளுக்கு ஒரு குறைவும் இருக்காது, இன்க்ளூடிங் ஸ்பிரிச்சுவல் ரெவலேஷன்ஸ். கொஞ்சம் யோசிங்க, யார் தண்ணி கொடுத்தா, யார் சாப்பாடு கொடுத்தா, அந்த மனுஷன் எப்படி வாழ்ந்தாரு, எப்படி இருந்தாரு. ஒன்றும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், ஒருத்தர் ஜாலியாக கூட இருந்து பக்காவாக ஒருத்தர் என்ன செஞ்சுக்கிட்டாரு, பார்த்துக்கிட்டு கூட என்னத்தையும் காமிச்சுக்கிட்டு இருக்காரு, ஆவிக்குரிய வெளிப்பாடுகளையும் காமிச்சிட்டு இருக்காரு. இதை நீங்களும் நான் இந்த நாட்களில் பழகணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம ஏனோக்கு குறித்து வாசிக்கிறோம், அவன் தேவனோடு சஞ்சரித்தான். அற்புதம். பைபிள் என்ன சொல்றதுன்னா, கூட அவன் சஞ்சரித்து கொண்டே பிள்ளைகள் எல்லாம் பெற்று கொண்டு இருந்தான். மொத்தத்தில் என்னதான் இந்த உலகத்தில் ஒரு சந்தோஷம், ஒரு குடும்பம், ஒரு வாழ்க்கை அப்படிலாம் இருந்தாலும், அந்த நெஞ்சு யாரோட தான் நடக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுது. நம்மளுக்கு அது ஏன் வரல, ஏன் வர மாட்டேங்குது? அப்படி வந்துச்சுன்னு வைங்களேன், நம்மளை தெய்வம் ரொம்ப பயங்கரமாக ஆசீர்வதிக்கிறது மட்டும் இல்லை, நம்மளை வல்லமையாக பயன்படுத்த ஆரம்பிச்சிடுவார். நான் வாழ்க்கையில் நிறைய ஊழியக்காரங்களை கொஞ்சம் பேர் அங்கிட்டு இங்கிட்டு பார்க்கும்போது நான் கவனிக்கிறது உண்டு. படையோட அப்படி தரார் புறார்னு இருக்கிற ஆளுங்களை காட்டிலும் தனியாக நடக்கிற ஆளுங்க ஒரு மாதிரி தான் இருப்பாங்க, ஒரு மார்க்கமாக இருக்கும். அந்த ஆள் 2 வார்த்தை பேசினாலும் அது எங்கேருந்து தான் வரும், தெய்வத்துக்கிட்ட இருந்து வரும். ஏன்னு சொன்னா, அது தெய்வத்தையே தன்னுடைய முழுமையா, சந்தோஷமா, சமாதானமா, தன்னுடைய கருபொருளா வாழ்க்கையில வச்சிருக்கிறதுனால எல்லாம் அவர்கிட்ட இருந்து என்ன செய்யுது, ஃப்ளோ ஆகுது. இன்னைக்கு ஒரு வேளை உங்க இருதயத்துல நிறைய காரியங்கள் இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஒதுக்கிறேன் ஆண்டவரே, ட்ரெஸ் மேல ஆசை, வேற என்ன, வீடு மேலே ஆசை, கார் மேலே ஆசை. நம்ம நினைக்கிறோம் கஷ்டப்படுறவங்களுக்கு தான், சாரி பணக்காரங்களுக்கு தான் பண ஆசை இருக்குன்னு. இல்லை, பண ஆசைங்கிறது ஒரு வேறு. அந்த வேறு எல்லாருக்குள்ளேயும் என்ன செய்யும், அது பணக்காரனுக்கு மட்டும் இல்லை, ஏழைக்கு என்ன செய்யும், இருக்கும். உங்க சந்தோஷம் எதன் அடிப்படையில் இருக்குன்னு பார்க்கணும். அதன் அடிப்படையில் இருந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் தெய்வத்தினுடைய மகிமையான காரியங்களுக்குள்ள, அந்த திட்டத்துக்குள்ளே, அந்த உன்னதமான ஊழியத்துக்குள்ள ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, நம்மளால போகவே முடியாது. நீங்களும் நானும் வேதத்தில் புலிகள், வசனத்தை படிக்கிறோம், அப்படி பிடிக்கிறோம், எல்லாம் பிடிக்கிறோம். சரி, என்ன பிரச்சனை தெரியுமா, பத்மு இல்லாதது தான் தெய்வம் வராமல் இருக்கிறதுக்கு காரணம். நீங்க பைபிள் படிக்காம இல்லை, நீங்க ஜெபிக்காம இல்லை, ஆராதிக்காம இல்லை, தெய்வத்துக்கு கொடுக்காம இல்லை, கட்டளைகள் படி கற்பனையின்படி நடக்காம இல்லை, எல்லாம் செய்யறோம். நாம என்ன மிஸ் ஆகுதுன்னா, தனியா இல்லை, என்ன இல்லை. எத்தனை பேருக்கு தனிமையான நேரங்கள் வீட்டில் உண்டு? என்ன பண்ணுவீங்க? டிவி ரிமோட்டை ஆன் பண்ணோம்னா சாயங்காலம் 5:30 to 10 மணி வரைக்கும் என்ன ஓடும் தெரியாதா? சரிப்பா, நீங்க நல்லவங்க, ஜென்ரலா சொன்னேன். ஒருவேளை காலையில பிஸியா இருந்துச்சுன்னா எப்போ எந்திரிங்க? சரிம்மா, ராத்திரி பகல்ல பிஸியா இருந்துச்சுன்னா அதிகாலையில் என்ன செய்யுங்க, எழும்புங்க. அதிகாலையிலும் பிஸியா இருக்கா, என்ன செய்யுங்க அப்ப நைட்டு
உட்காருங்க. நைட் அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆண்டவரே தனியாக இருக்கணும்னு நான் என்ன செஞ்சுருக்கிறேன். பலருடைய லைஃப்பில் மாற்றம் இல்லாததுக்கு ஒரு ரீசன் இதுதான். நான் சொல்கிறேன், தனிமை இல்லை. உங்ககிட்ட ஜெபம் இருக்குது, இல்லைன்னா சொல்லவே மாட்டேன். உண்மையாக ஜெபம் பண்ணுறீங்க. காலையில் எந்திரிக்கிறீங்க, மெத்தையிலேருந்து எந்திரிச்சோன்னு ஒரு 10 நிமிஷம் உண்மையான ஜெபம். எத்தனை நிமிஷம்? இல்லை, நான் சீரியஸாக சொல்லி ஏன் சிரிக்கிறீங்க? 10 நிமிஷம் உண்மையான கண்ணீர் மல்க. என்னது? எத்தனை நிமிஷம்? சரி விடுங்க. அடுத்துதான் ரொம்ப பிரமாதமானது. உண்மையான ஹார்ட்டோட சங்கீதம் 23 டெய்லி. என்னது சங்கீதம் 23? என்ன ஹார்ட்டோட? அப்படியா? சங்கீதம் 23 தவிர ஒன்றும் கிளிய மாட்டேங்குது பைபிளில். 91 தவிர எதுவும் கிளிய மாட்டேங்குது பைபிளில். 117 தாண்டி கிளிய மாட்டேங்குது. அந்த 117 இருக்கிறது 2 வசனம். அதில் வசனம் சொல்லும் போதே பெல் அடிச்சிடுறாங்க, போயிடுறோம் நம்ம. இல்லைம்மா, 5 நிமிஷம் 10 நிமிஷம் நீங்களே உங்களை நீங்கள் என்ன செஞ்சுக்காதீங்க. இது ஆண்டவரே, இந்த ஹார்ட்டு பத்முவா மாற மாட்டேங்குது ஆண்டவரே. கண்டதை கழுதி யோசிக்குது. நான் டெய்லி போராடுறேம்மா, டெய்லி போராடுறேன். எதுக்கு போராடுறேன் தெரியுமா? இதை முதல்ல பத்முவா என்ன செய்யும்? நீர் மாற்றம். என்னென்னத்தையோ யோசிக்குது, எதையோ விரும்புது, எதையோ பார்க்குது. மனுஷனை பார்த்து போயிட்டானே அப்படிலாம் சொல்லுது. அது வண்டியில போ நல்லா இருக்கே சொல்லுது. இது பத்முவா மாறவே ஒன்றும் இல்லை. எனக்கு பைக்குனா ரொம்ப பிடிக்கும். சரியா? ரொம்ப பிடிக்கும் பைக்குனா. இப்போ இல்லை, காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது, காலேஜ் வேலை பார்த்துட்டு இருக்கும் போதெல்லாம் அதில் பைக்கில் தான் நம்மளுக்கு ஆக்சிடெண்ட்டும் ஆச்சு. அது வேறு விஷயம். இப்போ நம்ம சாம் ப்ரோ இருக்கார்ல, அவர் பைக் வாங்கியிருந்திருக்கார். வாங்கி கீழே நிப்பாட்டி இருந்திருக்கார். நான் அதை கிராஸ் பண்ணி தான் போனேன். ஆனால் என் கண்ணில் என்ன செய்யலாது படலை. என் மாமியாருக்கு பயங்கர சந்தோஷம். யாருக்கு? ஏன் என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் வண்டி பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எனக்கு பைக்குனா ரொம்ப பிடிக்கும்னு. அதனாலே இப்போ வரைக்கும் ஒரு ஸ்கூட்டி கூட நம்ம வீட்டில் என்ன சொல்ல மாட்டாங்க, நிப்பாட்ட கூட விட மாட்டாங்க, எடுத்துகிட்டு போயிடுவான்னு. அப்போ நான் பார்க்கவே இல்லை. என்னன்னா அவங்களுக்கு சந்தோஷம். ஏன் டக்குன்னு சொன்னாங்க, உங்கள் இருதயத்தில் அப்போ அது இல்லை. என்ன இல்லை? இல்லாட்டி நான் எப்படிப்பட்ட ஆள்னா, பைக்கு நின்றுச்சுன்னா சுற்றி போய் சைலன்சரை பார்ப்பேன், முறுக்கி பார்ப்பேன், சுற்றி பார்ப்பேன், ஏதாவது பார்ப்பேன். இப்போ அந்த வண்டியை தாண்டி 2-3 தடவை நடந்து போயிருக்கேன். கண்ணில் என்ன செய்யலாது படலை. அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த இருதயம் அந்த பைக்கில் இருந்து என்ன செஞ்சிருச்சு. இப்போ நான் நினச்சேன், பரவாயில்லையே, இது மாதிரி எல்லாத்துக்கும் நமக்கு நடந்தா நல்லா இருக்குமே. பத்மு அப்படி பிரியதான் தெய்வம் நம்மளை நம்பி நம்மளோட இறங்கி அழகா பேசிக்கிட்டே இருப்பார். ராமன் சொல்லுங்களேன். இப்ப என்ன செய்யறாரு? தெய்வமே இறங்கி. அடுத்த வசனம் தான் ரொம்ப 10வது வசனம். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானே. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம தெய்வத்துடைய நாள்ல என்ன பண்ணாராம் அவர்? ஆவிக்குள்ளானே. அப்படின்னா என்ன அர்த்தம்? டு அண்டர்ஸ்டாண்ட் திங்ஸ். மாம்சத்துல நிறைய காரியங்கள் என்ன செய்ய முடியாது, உங்களால என்னாலையும் விளங்கி கொள்ள முடியாது. அப்படின்னா நம்மளை கர்த்தர் எதுக்குள்ள மாற்றுகிறார் என்றால் ஆவிக்குள்ள என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். அப்படின்னா அவர் ஆவியோடு ஆவி நம்மளோடு இணைந்து என்ன செய்கிறார்? அவர் பேசுகிறார். ஒரு உன்னதமான அனுபவங்கள். நான் சொல்றேன், நம்மளுடைய ஆவி மேலே வா அப்படின்னு சொல்லும் போது எழும்புகிறதற்கும், அவர் நம்மளை பரிசுத்தம் படுத்துகிறதற்கும், நம்ம இடத்துல கரெக்டாக எல்லா காரியங்களையும் சொல்லுகிறதற்கு நம்மளுடைய ஆவி இசைந்து போனோம்னா, நம்மளுடைய ஆத்மா எப்படி இருக்கணும்னா பத்மம். எப்படி இருக்கணும்? ஆத்மா எம்டியா இருந்தாதான் ஆவி குவிக்கா யாருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது? டப்புன்னு மேலே ஏறி வா, இந்த வந்துட்டு. இப்போ ஆண்டவர் ஏறி வானாலும் கீழே என்ன செய்ய மாட்டேங்குது, வர மாட்டேங்குது. மேலே ஆராதனை பாடல், அந்த பாடல், இந்த பாடல், என்ன பாடினாலும் மேலே ஆவி என்ன செய்ய மாட்டேங்குதுன்னா மேலே ஏறவே மாட்டேங்குது. ஏன் ஏற மாட்டேங்குதுன்னா அது என்ன தீவுல இல்லை, ஆத்மா எம்டியா இல்லாத பட்சத்தில் தெய்வத்தினுடைய எல்லா காரியங்களுக்கும் உன்னதமான காரியத்துக்கும் ஏன் ஆவி ஆத்மா சரீரம் ரெஸ்பாண்ட் பண்ணவே? இருதயத்தில் கையை வைங்க.
ஆண்டவரே எங்களை எம்டி ஆக்கிருங்க ஐயா. சில வேளைகளில் ட்ரெஸ் மேலே, மொபைல் ஃபோன்ஸ் மேலே, கேஜெட்ஸ் மேலே, இல்லை மனிதர்கள் மேலே, ஃப்ரெண்ட்ஷிப்ஸுங்கிற பேரில் இருக்கிற உறவுகளுக்குள்ள ரிலேஷன்ஷிப்ஸு, ஆண்டவரே இந்த காரியங்களிலிருந்து எல்லாம் எங்களை கர்த்தர் ஒதுக்கிருங்கப்பா. நீங்கள் மட்டும்தான் எங்களுக்கு வேணும். நாங்கள் ஃபிசிக்கலாக பத்மூல இல்லாட்டினா கூட ஸ்பிரிச்சுவலாக எங்கள் ஹார்ட்டில் நாங்கள் அந்த பத்மூல எப்பொழுதும் வாசம் செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தார். நீர் எங்களோடு வருகிறீர், எங்களோடு பேசுகிறீர். இதை தாண்டி வேற ஒரு ஆசீர்வாதம் எங்களுக்கு இல்லை ஐயா. இந்த நாளில் ஆண்டவரே இந்த இடத்திற்கு வந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இருதயத்தின் நினைவுகளை உணர்வுகளை அறிந்திருக்கிற ஆண்டவர், வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு தேவை என்ன என்று அறிந்து கொடுக்கிற ஆண்டவர், இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இப்பொழுதும் கூட இந்த வாரம் முழுவதும் தேவனுடைய பாதுகாப்பு வழி நடத்துதல் எங்களோடு இருக்கட்டும். உம்முடைய நாம மகிமைக்காக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழுகிறதற்கு கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.